அவர் வருகை பரியந்தம் அந்த அற்புதங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆமென். நீ விசுவாசித்தால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் எல்லாம் உனக்கு கூடும். கொஞ்சமாக தான் இருக்கும், ஆனால் நீ அதை குறித்து கலங்காத. தேவைகள் அதிகமாக இருக்கும், கவலைப்படாத. அந்த கொஞ்சத்தை அவர் கையில் வச்சிரு. இதை நிர்வகிக்கக்கூடிய ஞானம் அந்த நிர்வாகம் என்னிடத்தில் இல்லை. இது உம்முடைய ஆளுகைக்கு கொடுக்கிறேன். நீங்க தான் சொல்லியிருக்கீங்களே சங்கீதம் 32:8, நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், கண்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னீங்கல்ல. ஆலோசனையில் ஆச்சரியமானவரே, செயல்களிலே மகத்துவமுள்ள தெய்வமே, எனக்கு இதில் ஆலோசனையை கொடுங்க. இதை நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் உனக்கு திட்டங்களை தருவார். உன் பலத்தை, உன் பராக்கிரமத்தை நீ அங்கே பிரயோகிக்காத. ஹல்லேலூயா. நீ உழைக்கவும், நீ சம்பாதிக்கவும், நீ சாப்பிடவும், அதை செலவிடவும், மீதம் எடுக்கவும் கர்த்தருடைய கிருபையே அல்லாமல், அவருடைய இரக்கம் இல்லாமல், அவருடைய தயவு இல்லாமல், அவருடைய அனுக்கிரகம் இல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. நீ அவரை நம்பி வாழ கற்று. காரணம் என்ன? அவர் தான் உனக்கு வாழ்வாதாரங்களே கொடுக்கிறவர். உனக்கு வழிவாசல்களை உண்டு பண்றது அவர் தான். உனக்கு அந்த வேலையை கொடுத்தவர் அவர் தான். இவ்வளவு சின்ன வேலையை, அவ்வளவுதான். உன் திராணி எதுன்னு அவருக்கு தெரியும். நீ யார் என்பது அவருக்கு தெரியும். அதில் நீ எப்படி இருக்கிறன்னு அதில் உன்னை உருவாக்குவார். அதில் உனக்கு என்ன செய்வார்? உனக்கு பழக்குவிப்பார். அதில் செயலாற்ற உனக்கு கற்றுக் கொடுப்பார். நீ கவனமாய் அதை பார்க்கும் பொழுது, கவனமாக அதில் நடக்கும் பொழுது, அதில் உண்மையும் உத்தமமாய் நீ நடக்கும் பொழுது, அடுத்த கட்டத்தில் அப்படியே ஆசீர்வாதத்தை உன் கையில் கொடுப்பார். நாளுக்கு நாள் எடுத்த உடனே விருத்தி விடாது. நாளுக்கு நாள் வர வர விருத்தி அடைய செய்கிற தேவன் உன் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அதான் அழகாய் சொல்கிறான் தாச. கரவலாடை போல. கரவலாடை எப்படி நடத்துவாங்க? மெதுவாய் நடத்துவாங்க. அதுபோல தான் உன்னை நடத்திட்டு போவார். உன் ஸ்பீடு. ஹல்லேலூயா. ஆமாம், அவருடைய திட்டம் வேற. உன் நினைவு அவருடைய நினைவுகள் அல்ல. உன் வழிகளும் அவருடைய வழிகள் அல்ல.